ஹரஹர நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா சர்வத்திர சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா என்று அருமையான விரோதி வருஷம் உத்தராயணம் வசந்தரது மேஷமாசம் தேய்பிரை சுக்லபட்சம் துதியை வியாழக்கிழமை வியதிபாத நாமயகும் தைத்துளை கரணம் விசாக நட்சத்திரம் கூடிய இன்றைய நாளிலே நீங்கள் அவரவர்கள் இல்லத்திலே அவர்களுக்கு சக்திக்கு வாய்ந்த அளவுக்கு சர்க்கரை பொங்கல் செய்து தாமரை இலையை திருப்பி வைத்து முருகருக்கு படைத்து யார் ஒருத்தர் தானம் கொடுக்கின்றார்களோ குபேர செல்வ யோகம், வீட்டுக்கு மேலே வீடு, மாடிக்கு மேலே மாடி, இழந்த செல்வங்கள் திரும்பி வருவது, எதிரிகள் ஓடுவது, அப்படிக்கெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான நல்ல காலம். தர்மராஜனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். மேலும் இரண்டாவது ஒரு அற்புதமான திருக்கோவில் நாளைக்கு கணிதத்திலே கணித மேதையாகவோ ஞானத்திலோ படிப்பிலோ உயர்ந்த நிலைமையில் வருவது, குறிப்பாக எண்கணித ஜோதிடர், வாஸ்து சாஸ்திரம் மற்றும் ஜோதிட வல்லுநர்கள் அத்தனை பேரும் இதுவரை வழிபடாத கோவிலாகத்தான் இது இருக்கும். கண்டிப்பாக அந்த ஜோதிடர்கள் எத்தனையோ வேலை இருந்தாலும் அவர்கள் பல ஜோதிடர்களாக ஒன்றாக சேர்ந்து அங்கே உங்களுக்கு தெரிந்த இந்த பெருமாள் கோவிலுக்குன்னு சில ஹோமங்கள்லாம் இருக்குது, அதை போய் செய்துவிட்டு தான தர்மத்தை செய்துவிட்டு ஒரு சாதாரண ஜோதிடர் வந்தால் உலகம் புகழும் மகா பராக்கிரமம் நிறைந்த ஜோதிடர்களாக மாறுகின்ற ஒரு வைபவம் நடக்கும். என்னதான் ஜோதிஷம் பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜோதிடர் வீட்டுக்கெல்லாம் ஒரு மணக்காத தனித்து வாழ்கின்ற ஒரு அவலநிலை, ஏதோ ஒரு பெரும் குறைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஏன் கிரக சோதனை பண்ணும் பொழுது அந்த கிரகத்திற்கான பிரீத்தி செய்வது கிடையாது. அது நமக்கு நேரம் இல்லாதது ஒன்று. அடுத்த வேலையை பார்ப்பது, பல பேரை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த பல பேருடைய பல கோடி கர்மாக்கள் ஜோதிடரை வந்து அணுகி அவருடன் தங்கி கொண்டு விடும். அவர்கள் வெளிவருவதற்கு அருமையான வரதராஜ பெருமாள் கோயில் எங்கே இருக்கின்றது? அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்திலே மணல்மேல்குடின்னு ஒரு இடம் இருக்குது. அது மணல்மேல்குடி வட்டம். இங்கே சிறுவரை, அதாவது வெள்ளூர்னு ஒரு ஊர். அந்த திருக்கோயில் பெருமாள் வரதராஜ பெருமாள் கோயில் இந்த வெள்ளூரில் சிறுவரை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்திற்கு ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு தாயாரும் நிறைந்த ஸ்ரீதேவி நிறைந்த பூமியையும் சகல பொருள் பொன்பொருள் பாக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆயுள் விருத்தியையும் மாங்கல்ய பலத்தையும் சகல கோடி கிரக தோஷங்களையும் சனீஸ்வர தோஷங்களையும் பல கோடி பித்ரு சாபங்களையும் உடனடியாக அன்றே நிவர்த்தி செய்து மனக்குழப்பம் உள்ள சிறுவர்கள், திருமணமானவர்கள், வயதாகி சின்ன குழந்தை 5ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டே இருக்கும், அவங்க வீட்டில் ஒரு தேவையில்லாமல் ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது பார்த்திங்கன்னா தகராறு இல்லாத இடமே கிடையாது. புது விஞ்ஞான ரீதி மாதிரி புது பிரச்சனைகளை கிளப்பி விடுவதற்கென்றே ஒரு வேலை இல்லாதவர்கள் கிளம்பி விடுவார்கள். ஆனாலும் என்னதான் ஜோதிடர்கள் விழுந்து பாடுபட்டு பரிகாரங்கள் வழிமுறைகள் சொன்னாலும் செய்பவர்கள் யாரும் கிடையாது. ஆகினால் அவ்வாறு செய்யாமல் போனால், சில பேர் ராமேஸ்வரம் போகிறாங்க, பத்ரி கயா காசி போகிறார்கள், ஆனால் முழுமையாக செய்யாமல் வந்து விடுகின்றவர்களும் உண்டு. முழுமையாக செய்தவர்களும் ஒரு சில பேர் வருவார்கள். ஆனால் இந்த வரதராஜ பெருமாளுடைய கோவிலானது பல லட்சம் ஆண்டுகளாக பூமிக்கு அடியிலே இருந்து அப்படி சிதைந்து போய் உருமாறி ராஜாக்கள் எல்லாம் வழிபட்டு பல பிரசன்னம் ஆருடம், சோழி பிரசனம், கவுடி பிரசனம், தேவ பிரசனம், இப்படி பிரசனங்களில் 64 விதமான பிரசன்ன சாஸ்திரத்தில் தெரிந்தவர்கள் அதை அவர்களெல்லாம் பல பேருக்கு சொல்லி ஒன்று கூடி இங்கே ஒரு சின்ன ஒரு ஆன்மீக வழிபாடை செய்து கூட்டமாக செய்து வழிபட்டு வரும்பொழுது நீங்கள் எந்த மக்களை தரிசனம் செய்கின்றீர்களோ, யாரை நீங்கள் பார்க்கின்றீர்களோ, அவர் எதற்காக வந்தார், என்ன காரணத்துக்காக வந்தார், இவாளுக்கு என்ன தீர்வு நம்ம கொடுக்க முடியும் அப்படி என்கிற சர்வஞான சக்திகளை கொடுக்கின்ற அற்புதமான வரதராஜ பெருமாள் திருக்கோவிலை ஒரு வாரமாக இன்று எல்லாம் புதுக்கோட்டை தான் ரொம்ப பக்கம், மணமேல்குடி ஆவுடையார் கோயிலுக்கு ரொம்ப பக்கத்திலே நீங்கள் மனது வித்தால் நடக்கும். எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கோம், இந்த மாதிரி பூஜையே இல்லாத ஒரு கோயில். அதாவது தண்ணி இல்லாமல் ஒரு மரமானது செடியானது பல மாதங்களாக, அதுவும் இந்த வெயில் காலத்திலே வாடி வதங்கிக்கிட்டு இருக்கும். நீங்கள் ஒரு சொம்பு ஒரு சோடம் தண்ணி ஊற்றும் போது மறுநாள் காலம்பரை பார்த்திங்கன்னா பச்சை பச்சேர்னு இருக்கும். அந்த செடி எவ்வளோ சந்தோஷம் இருக்குது.
அதுபோல் பல வருடங்களாக பூஜையே இல்லாமல், விளக்கேற்ற ஆள் இல்லாமல் இருந்த இந்த கோவிலுக்கு யார் ஒருத்தர் போய் செய்கின்றார்களோ, எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் நடக்காமல் நின்ற பூஜைகள், வழிபாட்டு முறைகள், பிரம்மோற்சவம், பவித்திர உற்சவம், இப்படி பல கோடி உற்சவங்களுடைய எல்லா புண்ணிய சக்திகளையும் யார் ஒருத்தர் வழிபடுகின்றாரோ அவர்களுக்கு மொத்தமாக சொல்வாங்க, மூட்டையாக அந்த புண்ணியத்தை கொடுத்து சகல சௌபாக்கியத்தையும் அள்ளி கொடுப்பார். வரதுன்னா வரவு தான். வரதராஜன் இல்லைன்னு இந்த உலகம் இல்லை. இந்த வரதராஜ பெருமாள் அப்படி சக்தி வாய்ந்தவர், கைமேல் பலன் உள்ளவர். நம்முடைய மாத இதழ் லோபமாதா அகஸ்தியர் ஆசிரமத்திலே திருவண்ணாமலையில் நம்முடைய வாத்தியார் சொன்னதை மிக அற்புதமாக 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கோவிலை தேடுங்கள் என்று சொல்லி பல அடியார்கள் தேடியும் இப்பொழுதுதான் கண்ணிற்கு பட்டு அந்த கோயிலானது இன்று நமக்கு கிடைக்கப்பட்டது. நாம் செய்த பாக்கியம். நாளைக்கு போகலாம், எங்கெங்கேயோ விடுமுறை நாட்களெல்லாம் வீணாக கழிப்பதை விட யாரும் செல்லாத இடங்களுக்கு போங்க. நாளைக்கு ஒரு இடத்துல இந்த இடத்துல கூட செல்ல முடியாது, டோக்கன் வாங்கணும், அட்வான்ஸ் கட்டணும். அந்த மாதிரியான உலகமே திரண்டு வருகின்ற ஆலயம், பெரிய விஞ்ஞான கூடங்கள் அருகில் வருக போகின்றது, பெரிய ஆராய்ச்சி நிறுவனங்கள், அப்படி கல்வி சாலைகள் ஓங்கி வளர்வதற்கும் தனியார் பள்ளிக்கூட நிறுவனத்திலே பெரும் சோதனைகள், கஷ்டங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கும் அந்த பள்ளிக்கூட வாத்தியார்கள் மாணவர்களுடன் சேர்ந்து இங்கே வழிபடும் பொழுது அவர்கள் உலகத்தையே சாதிக்கின்ற அற்புத ஆன்மீக ஒரு உயர்ந்த நிலைமையிலே உன்னதமான பேரு, புகழ், நல்ல தீர்க்க ஆயுள், நல்ல படிப்பு, ஞானம் அத்தனையும் வருகின்ற ஸ்ரீதேவி பூதேவி சமேத இந்த வரதராஜ பெருமாளை நீங்கள் வணங்க வேண்டும். சிறுவரை என்கின்ற அருமையான கோவில். ஒரு ஜோசியம் ஒன்றுமே தெரியாதவன் போயிட்டான்னா போகிறோம், அவன் சொல்கிறதெல்லாம் பலிக்கும். அருள்வாக்கு அப்படி சொல்ல முடியாது, அவர்களுக்கெல்லாம் பலிக்கும். சென்று வாருங்கள், வென்று வாருங்கள், உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். எதுவும்